அனைத்து பள்ளி மாணவர்களினுடைய அம்மாவின் வங்கி கணக்குக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக செலுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. 67 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுங்கிறதையும் அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேச கட்சி, பாஜக, ஜனசேனா கூட்டணி அமைத்து ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே சூப்பர் 6 அப்படிங்கிற வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான திட்டங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. சூப்பர் 6 வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ், பெண்களுக்கு பேருந்துல இலவச பயணம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு மாதம் தோறும் 1,500 ரூபாய் அப்படின்னு திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு திட்டமாக தள்ளிக்கு வந்தனம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. தள்ளிக்கு வந்தனம் அப்படின்னா தாய்க்கு வந்தனம் அப்படிங்கறதன் பொருள்தான். இப்போ ஆந்திர மாநில அரசனுடைய கல்வி அமைச்சர் அந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சதற்கு பிறகு இந்த திட்டம் அமலுக்கு வரும், இதற்கான நிதியும் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காக அந்த மாநில அரசு 8,745 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. சரி, யார் யாருக்கு அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கும் பார்க்கும்போது, முதல் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மற்றும் இன்டர்மீடியட்ல முதல் வருடம் ஜாயின் பண்ணும்போது அவங்களுடைய அந்த பதிவேட்டின் அடிப்படையில யார் யாருக்கு கொடுக்கப்படுங்கிற முடிவு எடுக்கப்படும். இந்த கல்வியாண்டுக்கான பட்டியல் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அதற்கான நிதியும் வரவு வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல எத்தனை பள்ளி மாணவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் 15,000 அப்படிங்கிறது தான் கணக்கு. அவங்களுடைய அந்த பணம்ங்கிறது அம்மாவின் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும். இரண்டாவதாக தனியார் பள்ளி, அரசு பள்ளி அப்படின்னு இல்லாம எல்லா மாணவர்களுக்குமே இது பொருத்தக்கூடிய திட்டமாகவும் இருக்கு. அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த திட்டம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல 75% இருக்கணுங்கிறது முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக கண்டிப்பா இருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள்ல நிச்சயமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக மட்டும் தான் இருக்கணும். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே அரசு இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிராமப்புறங்களாக இருந்துச்சுன்னா மாதம் 10,000 வருமானம் அப்படிங்கிறதையும், நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மாதம் 12,000 வருமானம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டையும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு வெட்லேண்டா இருந்துச்சுன்னா 3 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். இதுவே ட்ரை லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணுங்கிற நிபந்தனை இருக்கு. 4 வீலர்ஸ் அவங்க வச்சிருக்க கூடாது. இதுல சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு. அதாவது அவங்க வந்து கேப் ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. அந்த குடும்பத்துல பெற்றோர் வந்து வருமான வரி செலுத்துறவங்களா இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு இபி பில் இவ்வளவுதான் கட்டணும் அப்படிங்கிற நிர்ணயமும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்காதுங்கிற ஒரு நிபந்தனையுமே இருக்கு. இது குறித்தான தெளிவான விளக்கங்களை ஆந்திர மாநில அரசு விரைவில் வெளியிடுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த திட்டத்துல பயனடைவதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா, மாணவர்களுடைய கல்வி சான்றிதழ் அவசியம், தாயினுடைய ஆதார் மற்றும் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே அவசியமா பார்க்கப்படுவது. தேவைப்படும் பட்சத்துல வருமான சான்றிதழும் அவசியம், சாதி சான்றிதழ் அவசியம், மாணவரினுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களும் தேவைப்படும். இந்த திட்டம் இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது தகுதியான மாணவர்களின் லிஸ்ட் வந்து தயார் பண்ணிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. விரைவில் இதற்கான குறை தீர்ப்பு போர்ட்டலும் உருவாக்கப்படும். அதன் மூலமா யாருக்காவது குறை இருந்துச்சு இல்லைன்னா அப்ளை பண்ணியும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்துல படிக்கக்கூடிய மாணவர்களின் உயர்கல்விக்காகவும் அவருடைய கல்வி செலவுகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவும் ஒவ்வொரு மாணவர்களினுடைய அம்மாவின் வங்கி கணக்குக்கு 15,000 ரூபாய் ஆண்டுதோறும் செலுத்தப்படும் அப்படிங்கிற திட்டம் வரவேற்பை பெற்று வருகிறது.